லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். இந்த காரியம் ஒரு பெரிய ஒரு சம்பவம். இந்த காரியம் ஏன் நடந்தது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. இந்த காரியம் நடந்தது பாத்தீங்களா? அவன் ஒரு ஒரு கழுதையை எடுத்துக்கொண்டு வந்து அது வெப்பைகா என்கிற அந்த ஊர்ல வந்து 2 பேர் அந்த கழுதையை கட்டி அதை எடுத்துட்டு போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பாக வைத்து அந்த கழுதைக்கு மரியாதை கொடுத்து வஸ்திரம் போடப்பட்டு வழியிலே வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டு ஹோசன்னா 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 என்று ஆர்ப்பரிக்கிற இந்த காரியம் ஏன் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இந்த காரியங்கள் நடந்தது. ஒரு காரியத்தை நாம நன்றாய் புரிந்து கொள்ளணுங்க. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை குறித்து நமக்கு சில சந்தேகம் இருக்கலாம். அது ஒரு இயல்பானது. இது நடக்குமா, இது நடக்காதா, இது நடக்குமா ஆண்டவரே என்று சொல்லி. ஆனா ஒரு காலமும் இப்படிப்பட்ட சந்தேகம் இருக்கக்கூடாது. என்ன சந்தேகம்? கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறாரா என்று சொல்லி சொல்லக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த சந்தேகம் உரைக்கப்பட்டது எனக்கு அவர் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரா, நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில அவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. உரைக்கப்பட்டது நிறைவேறும் காலம் வந்தது. உரைக்கப்பட்டது நடக்கும்படியா இந்த காரியங்கள் என்ன ஆகுது? சம்பவிக்கப்பட்டது. சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் நம் ஆராதிக்கிற தேவன். அதனாலதான் ஒரு நாளும் ஒரு காலமும் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம விருதாவா என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த வார்த்தை இது எனக்கு தான் என்று சொல்லி, ஏன்னா இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்காக உரைக்கப்பட்டது, இந்த வார்த்தை நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்கிற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்பும் போது, நான் விசுவாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உரைக்கப்பட்டது நிறைவேறும். ஆனா அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, ஒரு காலம் இருக்குது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரா, அந்த வார்த்தை ஒரு நாளும் வீணாய் திரும்பி வருவதல்ல. அதான் நீங்க வாசிங்க, யோசுவா எழுதின புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல 45ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லின நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை கூட என்ன ஆகலையா? தவறி போகல. not even one word. அவரு 100 வார்த்தை சொல்றாருன்னா 100 வார்த்தை என்ன ஆகுங்க? நிறைவேறும். 99 வார்த்தையை சொல்லிட்டு ஒரு வார்த்தை நிறைவேறாம போனாலும் அது தோல்வி. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். அவர் ஜெயபலன். அவர் ஜெயிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜெயிக்கிற ராஜா. அதனால அவர் என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை ஒரு நாளும் திரும்பி வெறுமையாய் வராது. அது போய் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்துதான் என்ன ஆகும்? திரும்பும். அதான் நீங்க என்னாகமத்துல 23ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும்
யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். எது? கொஞ்ச காலத்திலே சொன்னது நிச்சயமாய் நிறைவேற்றப்படும். உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் இந்த காரியம், இந்த சம்பவம் அன்றைக்கு அந்த குருத்தோலை என்கிற அந்த ஞாயிற்றுக்கிழமையில அந்த காரியம் நடந்தது. பாருங்க, சாரேபாத் என்கிற அந்த விதவையின் வீட்டுக்கு எலியா போகிறார். எலியா போய் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவங்களுக்கு திரளாய் அப்பமும் எண்ணெயும் இருக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த விதவையினுடைய மகன் ஒரு வியாதி தருவாயில மறிக்கும் தருவாய்க்கு போயிடுறான். இப்போ அந்த விதவை கேட்கிறா, தீர்க்கதரிசியே என்ன பண்ணுங்க, என் மகனை காப்பாற்று. உடனே எலியா என்ன பண்றாரு, அந்த மகனை கூட்டிட்டு போய் மேலறையில வைத்து மனக்குப்புற விழுந்து அழுகு ஒரு வார்த்தை சொல்றாரு. வாசிங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உண்மை உள்ளது. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் மனம் மாற, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனப்புத்திரன் அல்ல. அவர் உண்மை சொல்லுகிற தேவன். எதற்கு தெரியுமா இந்த வார்த்தை உரைக்கப்பட்டது? அதே அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நோக்கி என் வாக்கின்படியே, அதாவது அவனுடைய வாயிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வாயிலே, ஏன் தெரியுமாங்க? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. என் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். அப்பொழுது என்ன அர்த்தம்? எலியாவுக்கு முன்பதாக அவர் யார் வைத்தார்னா கர்த்தரை வைத்தார். யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை முன்பதாய் வைக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். நீங்க கர்த்தரை உங்களுக்கு முன்பதாய் வைப்பீங்க என்று சொன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தை உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி கர்த்தர் செய்வார். ஆனா நான் என்ன செய்யணும்? கர்த்தரை எனக்கு முன்பதாக வைக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை உடையவன் யார் தெரியுமாங்க? அவ்விலையேற பெற்றவன். வார்த்தை உடையவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனா நான் என்ன பண்ணணும்? கர்த்தரை எனக்கு முன்பதாய் வைக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கணுமா? உரைக்கப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணுமா? நீங்க கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைங்க. நீங்க உங்களுக்கு முன்பதாக மனுஷனை வைக்காதீங்க. மனுஷனை வச்சீங்கன்னா அவன் மனுஷன் வாக்கு கொடுப்பான். ஆனா வாக்கை தவறி போயிடும், அந்த வாக்கு செயல்படாம போயிடும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இருப்பார் என்று சொன்னா, அவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார் என்று சொன்னா, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உரைக்கப்பட்டதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தை உடையவனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? வாசிங்க, ஏசாயால 51ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 51:16. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். யாருடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ கர்த்தர் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பார் தெரியுமா? இந்த உலகத்துல நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா Z+ பாதுகாப்பு, VVIPக்கு Z, ஆக்டர்ஸ்க்கு Y+ பிரிவு, இப்படி Y+ Z+ன்னு சொல்லிட்டு விதவிதமான பாதுகாப்பு இருக்குது. ஆனா இது உலகத்துல இருக்கிற விஐபிக்கு.
நீங்களும் நானும் நமக்கு கர்த்தருடைய வாயில அவருடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னா அவர் நம்மை அவருடைய கரத்தின் நிழலினால் மூடி நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வாயிலே, உங்களுடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னா அது நிறைவேறும் காலம் நிச்சயமாய் சமீபமாய் இருக்கிறது. உரைக்கப்பட்டது அன்றைக்கு நிறைவேறினது. இன்றைக்கு கர்த்தரை நீங்க உங்களுக்கு முன்பதாக வைப்பீங்க என்று சொன்னா அவர் ஒரு வார்த்தையை கொடுப்பாரு. அந்த வார்த்தையை கொடுத்து உங்களை அவருடைய கரத்தின் நிழலினால மூடுவாரு. ஒரு காலம் வரும்போது சொன்ன வார்த்தையுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய சகோதரர்கள் அப்புறப்படுத்தினார்கள். ஆனா யோசேப்பினுடைய வாயில் இருந்த வார்த்தை என்ன பண்ண முடியல? அப்புறப்படுத்த முடியல. பிசாசானவன் யோபனுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் அழிக்க முடிந்தது. ஆனா யோபனுடைய வாயில் இருந்த வார்த்தை என்ன பண்ண முடியல? அழிக்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்கள், பார்வோன் என்ன பண்ண முடிந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வைக்கோலை புடுங்கி வைக்க முடிந்தது. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன பண்ண முடியல? புடுங்க முடியல. சவுலால தாவீதை அவனுடைய நகரத்தை விட்டு வெளியே துரத்த முடிஞ்சது. ஆனா தாவீதுக்குள்ள இருந்த வார்த்தையை ஒரு ஈட்டியினாலேயோ ஒரு பட்டயத்தினாலேயோ ஒரு மந்திரத்தினாலேயோ என்ன பண்ண முடியல? எடுக்க முடியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் சத்ரு எழும்பினாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளா இருக்கும்போது அவன் நம்மை தொட முடியாது. அதனால வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன்னா எனக்குள்ளே அவருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. அந்த வார்த்தை உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த காரியம் நடந்தது. இன்றைக்கு அவருடைய வார்த்தை உங்களுடைய வாயில இருக்கும் என்று சொன்னா அவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நிச்சயமாய் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வதை நீங்க கண்கூடாய் பார்ப்பீங்க. உரைக்கப்பட்டது நிறைவேறும் காலம் வந்தது. அதான் நம்ம என்ன பண்ணணும்? வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா சும்மா இருக்கக்கூடாது. நாம் அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். என்னுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கணும். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். தளர்ந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ எனக்கு எதுவுமே நடக்கலையே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நான் தோல்வியிலே தான் இருக்கிறது. ஒருவேளை தோல்வியில் இருக்கிறதை போல இருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தை உங்களுடைய வாயில இருக்கும் என்று சொன்னா நிச்சயமாய் உங்களுடைய தோல்வியை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நமக்கு அதுக்கு என்ன தெரியுமா ரொம்ப அவசியங்க? விசுவாசம் ரொம்ப அவசியம். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் படகில போறாங்க, பெரிய காற்றடிக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வராரு. 12 பேர் சீஷர்கள் அந்த படகுல இருந்தாங்க. 12 பேர்ல ஒருத்தவனுக்கு மாத்திரம்தான் என்ன வந்தது? ஒருத்தனுக்கு மாத்திரம்தான் தைரியம் இருந்தது. 12 பேருக்கும் விசுவாசம் இருந்தது. ஆனா விசுவாசம், வெறும் விசுவாசம் இருந்தா போதாது. விசுவாசத்தை நான் செயல்படுத்தணும்னா அதுக்கு எனக்கு தைரியம் இருக்கணும். அப்போதான் பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே அது நீங்க, ஆனா நான் என்ன பண்றேன்? நான் இறங்கி வரேன். அவர் எனக்கு உண்மைதான் இருப்பார் என்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்குமானால் அதோடு கூட சேர்ந்த அந்த தைரியம் எனக்கு வரும்போது அந்த தைரியத்தை ஆண்டவர் பார்த்து என்னுடைய விசுவாச கிரியை அவர் நடப்பிக்கிறார். அல்லேலூயா. விசுவாச அறிக்கையிடணும். விசுவாசத்தை மாத்திரம் நான் என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. விசுவாசத்திலே வளரணும். விசுவாசத்துல நான் வளரணும்னா நான் என்ன பண்ணணும்? தைரியமா இருக்கணும். எதையும் என்னால செய்ய முடியும். ஏன் தெரியுமா? என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. நமக்கு விரோதமாய் சில காற்றுகள் எழும்பி வரலாம், நமக்கு விரோதமாய் சில கடல்கள் கொந்தளிக்கலாம், நமக்கு விரோதமாய் நாம அந்த படகு மூழ்கிற போல இருக்கலாம். உடனே என்ன பண்ணக்கூடாது? ஏன் இது நடக்குது ஆண்டவரே, ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்குது என்று சொல்லக்கூடாது. ஒரு நாள் வரும், உரைக்கப்பட்டது, இது எல்லாம் சம்பவிக்கிற நேரம் வரும். அவர் உரைக்கப்பட்டதை நிறைவேற்றுகிற நல்ல தேவனாயிருக்கிறார். நாம வார்த்தையை பிடிச்சு கொள்ளணும்னா நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொல்லி நான் ருசி பார்க்கணும், நான் அதை அனுபவிக்கணும்.
அதான் நீங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களிலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதும். எத்தனை வருஷம் நாம வெறும் பார்த்துக்கிட்டு இருப்போம், எத்தனை வருஷம் நாம கேட்டுக்கிட்டு இருப்போம். எப்போ நாம இதை தொட போறோம்? அதை தொட்டாதான் என்னுடைய வாழ்க்கையில அந்த நிறைவேறும் காலம் வரும். நான் ஆண்டவரே, வார்த்தை உரைக்கப்பட்டது, வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டது, வார்த்தையை நான் கேட்டுட்டேன், ஆனா விசுவாசிக்கல. விசுவாசம் இல்லாததுனால நம்மனால அதை தொட முடியல. தோமாவுக்கு ஒரு சந்தேகம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானா? பார்த்த உடனே கூட அவரால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. உடனே ஆண்டவர் சொல்றாரு, தப்பா என்ன தொட்டு பாரு. அவன் தொட்டு பார்த்தான், அவனுடைய சந்தேகம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. இன்றைக்கு ஆண்டவரே, நான் அந்த வார்த்தையின்படி நான் நம்புகிறேன். நிச்சயமாய் அந்த வார்த்தையை நான் தொட போகிறேன். அந்த வார்த்தையை நான் எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த வார்த்தை, நீர் உரைக்கிற வார்த்தை, இது எனக்காக தான் என்று சொல்லி நான் நம்பி, நான் விசுவாசித்து, இந்த வார்த்தை எனக்கென்று நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் என்று யார் சொல்றாங்களோ, நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையில அவர் உரைக்கப்பட்டதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ள தேவன். இப்ப பாருங்க, இந்த கழுதையினுடைய வாழ்க்கைக்கு சப்ஜெக்டுக்கு வந்துடும். இந்த கழுதையினுடைய வாழ்க்கையில உரைக்கப்பட்டது நிறைவேறினது. ஏன் தெரியுமா? உரைக்கப்பட்டது எதுக்கு? ஒரு கழுதைக்கு. உரைக்கப்பட்டது ஒரு கழுதைக்கு கூட நிறைவேறுமானால், அல்லேலூயா, உரைக்கப்பட்டது ஒரு கழுதைக்கு சொல்லப்பட்டது நிறைவேறுமானால், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபையாகிய ஜனமே, அவர் சொன்னது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. ஒரு கழுதைக்கு கூட சொன்னது நடக்கும் என்று சொன்னா, எனக்கும் அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அதனாலதான் பாடணும், உம்மால எல்லாவற்றையும் நான் செய்வேன். எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, நான் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியாய் அவர் எனக்கு செய்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அது எனக்கும் அவர் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னது ஆபிரகாம் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல, அது எனக்கும் சொல்லி இருக்கிறார். உரைக்கப்பட்டது கழுதைக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் எனக்கும் சொல்லி இருக்கிறார். இந்த கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா? இதுவரைக்கும் பிரயோஜனம் இல்லாத கழுதை, இப்போ உரைக்கப்பட்ட காலம் வந்தபோது அதற்கு ஒரு விடுதலை வந்தது. அல்லேலூயா. ஒருவேளை நாம் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்ற வாழ்க்கையாய், மற்றவர்களுக்கு என்னை திரும்பி பார்க்காத அளவுக்கு ஒரு தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையாய், ஒரு கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உரைக்கப்பட்டது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் காலம் வரும்போது கர்த்தர் அந்த கட்டை அவிழ்த்து, எப்படி இதுவரைக்கும் யாரும் ஏறிடாத அந்த கழுதையின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி வந்து அந்த கழுதை ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு கழுதையாய் மாறினதோ, அதே போல உரைக்கப்பட்ட காலம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது என்னையும் அவர் பிரயோஜனப்படுத்தும்படியாய், என்னையும் அவர் பிரயோஜனப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் அவர் என்னை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் யாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாவே இல்லை, நான் எல்லாராலும் தள்ளப்பட்டு இருக்கிறேன், எல்லாராலும் நான் ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன், என்னை தேற்றுவார் யாரும் இல்லையே, என்னை ஆற்றுவார் யாரும் இல்லை, என்னை கரிசனையாய் பார்க்கிறவர் யாரும் இல்லையே. எத்தனையோ பேர் அன்றைக்கு அந்த கழுதையை பார்த்திருப்பாங்க, அந்த கழுதையை பார்த்து அப்படியேதான் போயிருப்பாங்க. ஆனா என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கண்களிலே அந்த கழுதை பட்டதோ, ஆண்டவர் அப்படியே போகும்போது அப்படியே பார்த்திருப்பார் அந்த கழுதை. இன்னைக்கு நீ கட்டப்பட்டிருக்கிறல, இன்னைக்கு நான் உன்னை பார்த்துட்டேன், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு விடுதலையை தரேன். அல்லேலூயா. அப்படிதாங்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்க்கிறார்.
ஒருவேளை நாம இந்த உலகத்தின் பார்வையில நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்றவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கும் என்று சொன்னா, கர்த்தருடைய கண்களிலே நான் கிருபை பெற்றிருப்பேன் என்று சொன்னா, என்னையும் அவர் கட்டவிழ்த்து வெளியே கொண்டு வந்து என்னை அவர் பிரயோஜனப்படுத்துகிற பாத்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உரைக்கப்பட்டது நிறைவேறும். என்னுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை மாத்திரம் இருக்கும் என்று சொன்னா, அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. அந்த வார்த்தையை நீங்க ருசி பார்த்து அனுபவிங்க. நிச்சயமாய் ஒரு நாள் அவர் சொன்னதை செய்து முடிப்பார். இதுவரைக்கும் நீங்க கேட்ட வார்த்தையை, இதுவரைக்கும் நீங்க கண்ட வார்த்தையை நீங்க தொட்டு பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நிறைவேறும் காலம் வந்தது. இரண்டாவது, நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள். நாம யாருங்க? விசேஷித்தமானவர்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற சில பிராணிகளை, சில பறவைகளை பார்த்து, அவைகளை பார்த்து நம்மை கம்பேர் பண்ணி சொல்லுவார். நீங்க பாருங்க, ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனால் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், அடைக்கலான் குருவிகள். அந்த அடைக்கலான் குருவிகள் அவருடைய சித்தம் இல்லாம கூட என்ன பண்ணாது, ஒரு குருவி கூட கீழே விழுவது கிடையாது. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? இந்த கழுதையை கட்ட விழுக்கும்படி கர்த்தர் 2 பேர் என்ன பண்றார்? அனுப்புறார். ஆனா என்னுடைய கட்டை அவிழ்க்கும்படி அவரே இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஏய் கேப்ரியல் வா வா வா, மிகாவேல் வாங்க வாங்க வாங்க, இந்த அசிசி நகர்ல இந்த 9வது தெருவில் என் ஜனங்க இருக்கிறாங்க, அவங்க கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, அவங்க அந்த கட்டுல இருந்து வெளியே கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? இல்ல இல்ல இல்ல, அவரே இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்ததுனால நீங்களும் நானும் அந்த கழுதையை காட்டிலும் விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. நாம் அவருடைய பார்வையில விசேஷித்தமானவர்களாய் இருக்கிறபடினாலதான் கர்த்தர் இன்றைக்கும் நம்மை ஒரு மேன்மையை கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு ஒன்றுமே இல்லையே, உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரா? அதை குறித்து நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல சரீரத்துல சுகத்தை கொடுத்திருக்கிறாரா? ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரா? ஒரு நல்ல உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறாரா? ஒரு நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறாரா? நல்ல கணவனை, நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை, நல்ல வீட்டை, நல்ல சபையை, நல்ல ஒரு வேலை ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறாரா? அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்களை பார்க்கிலும் அவர் உங்களை விசேஷித்தமானவர்களாய் பார்த்தார். அந்த கழுதைக்கு கூட அந்த விசேஷம் இல்லைங்க. ஏன்னா அந்த கழுதையுடைய கட்டை அவிழ்க்க 2 பேரை அனுப்புறாரு. ஆனா என்னுடைய பாவ பிடியிலிருந்து, என்னுடைய பாவ கட்டிலிருந்து என்னை அவிழ்க்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்து தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை அவர் விலையேற பெற்றவளாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒரு காலமும் நீங்க சொல்லாதீங்க நான் வேஸ்ட்னு. நீங்க எல்லாரும் அவருடைய பார்வையில விசேஷித்தமானவர்கள். தாவீது பாருங்க, தாவீது எப்படி தெரியுமா கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனே, இது இன்னும் உம்முடைய சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷரைக்காக பார்க்கிறீர். எப்படிங்க ஆண்டவர் தாவீதை பார்த்தாரா? மகா மேன்மையான சந்ததியின் மனுஷராக பார்த்தார். இப்படிதாங்க ஆண்டவர் நம்மையும் பார்க்கிறார். நாம சாதாரணமானவர்கள் அல்ல, நாம விசேஷித்தமானவர்கள். நாம மகா மேன்மையான சந்ததியின் ஜனங்கள்.
அப்படிதான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இந்த உலகம் அநேக நேரத்தில் நாம் எப்படி திரும்ப பார்க்கிறாங்க, மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். ஐயோ இவங்க என்னை எப்படி நினைச்சிருவாங்க, அவங்க என்னை இப்படி நினைச்சிட்டாங்களா, ஐயோ அவங்க என்னை பார்த்து இப்படி நினைப்பாங்களே. மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்கிற ஒரு நினைவிலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நாம கர்த்தருடைய பார்வையில எப்படி பார்க்கப்படுகிறோம் என்கிற அந்த நினைவில்லாமலே நாம இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார் தெரியுமா? தாவீது எப்படி கர்த்தர் தன்னை பார்க்கிறார் என்று பார்த்தார் தெரியுமா? நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் ஜனமாய் பார்த்தி சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி, உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி. உண்டான கனம் இல்ல, எப்படி உண்டாகும், உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை. இந்த கனம் எப்போங்க வந்தது? அவர் என்னை பார்த்த விதத்தை பார்த்து. அவர் என்னை எப்படி பார்க்கிறார்னா மகா மேன்மையான சந்ததியாய் பார்க்கிறார். இதனால் அவர் எனக்கு ஒரு கனத்தை கொடுக்கிறார், ஒரு ஹானரை கொடுக்கிறார். இதுதாங்க கர்த்தர் நம்மை பார்க்கிற விதம். கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கணும். மனுஷர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லி நாம ஒரு நாளும் நினைக்க கூடாது. மனுஷர்கள் நம்மை வேற விதமா பார்ப்பாங்க. 10 பேரை நம்ம 10 விதமா பார்ப்பாங்க. 10 பேரும் ஒரே விதமா நம்ம பார்க்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் என்னை அவருடைய பிள்ளையாய் பார்த்தார். இந்த உலகம் என்னை வெளியே இருக்கிறவனாய், புறக்கணிக்கப்பட்டவனாய், தள்ளப்பட்டவனாய் பார்க்கும்போது அவர் என்னை அவருடைய ஆலயமாக பார்த்தார். அவர் எனக்குள் வாசம் செய்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்னை அவர் பார்க்கிறார். அதான் நீங்க ஒரு வசனத்தை வாசிங்கள, ஏசாயால 49ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபை நம்மிடத்தில் திரும்பும்படி என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலிலே ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவனே என் பலனா இருப்பார். என்னுடைய பலன் என்னங்க? என்னுடைய பலன் என்ன? என்னுடைய பலன் என்னை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். என்னுடைய பலன் என்ன தெரியுமா? நான் அவருடைய பார்வையிலே கனமடைவேன். அல்லேலூயா. என்னை கனமுள்ள ஒரு பாத்திரமாய், என்னை மகா மேன்மையான சந்ததியின் ஜனமாய், உமது அடியானுக்கு உண்டாகும் கனம் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறாரு? அப்படிதான் பார்க்கிறார். நம்ம ஆராதனையில கூட நம்ம பார்த்தீங்களா, எலிசபெத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி பார்த்தாங்கன்னா மலடியாய் பார்த்தாங்க. இவள் ஒரு மலடி என்று சொல்லி பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் ஒருவர் தான் எலிசபெத்தை யோவானுடைய தாயாராய் பார்த்தார். அதனாலதான் தேவ தூதன் வந்து வார்த்தை சொல்லும் போது மலடி என்று எண்ணப்பட்டவளுக்குன்னு ஒரு வார்த்தை வரும். வாசிக்க பார்க்கலாம், யாரா எடுக்க பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மலடி என்று எண்ணப்பட்ட அவளுக்கு. ஏன் தெரியுமா? இந்த பட்டம் தேவ தூதர் சொல்லல, கர்த்தர் கொடுக்கல. ஜனங்க பேசிட்டாங்க. ஜனங்க பேசி பேசி அவளை எப்படி 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 ஆக்கிட்டாங்க? அவள் ஒரு மலடி. அவ ஒரு மலடி. இதுதாங்க உலக பார்க்கிற பார்வை. ஆனால் கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அவர் நம்மை அவருடைய மேன்மையான சந்ததியாக பார்க்கிறார். இதனால் எனக்கு ஒரு கனத்தை அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். யோசேப்பை 10 சகோதரர்கள் அவனை கீழே தள்ள பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் ஒருவர் தான் யோசேப்பை அவனை மேலே உயர்த்த பார்த்தார்.
இந்த உலகம் நம்ம எல்லாவற்றிலும் நம்ம பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். எல்லாமே அகெயின்ஸ்டா இருக்கும். நீங்க நினைக்கிறீங்களா நம்ம நல்லா இருக்கிறது, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது, நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறது மற்றவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னா கிடையவே கிடையாது. இவன் எப்போ கீழே விடுவான், இவன் எப்போ அவனுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் இவனுக்கு விட்டு போகும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் நம்மை கொண்டு தீமையானவைகளை தான் யோசித்து கொண்டிருப்பாங்க. ஆனா நம்மை குறித்து மேன்மையாய், நம்மை குறித்து நல்ல காரியங்களை, நம்மை குறித்து அவருடைய எண்ணத்துல எப்பொழுதும் இருக்கிறவர் ஒருவர் இருப்பார் என்று சொன்னா அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு நம்மை பார்க்கிறார். எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? நம்மை அவர் பார்க்கிறது, அவருடைய கண்களிலே நாம கனத்தை பெற்றிருக்கிறோம். உமது அடியானுக்கு உண்டாகும் கனம் எப்பொழுது? அவருடைய ஜனத்தை அவர் மேன்மையாக வைப்பார். இவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்கிறாங்க, அவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. இவங்க என்ன பார்க்கிற விதமே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்குது. இவங்க என்ன வேற மாதிரி எல்லாம் பார்க்கிறாங்க. மற்றவங்க உங்களை எப்படி பார்க்கிறாங்களோ அதை நினைச்சு நீங்க கவலையே படாதீங்க. மற்றவங்க நம்ம வேற விதமா தான் பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒருவர் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு உரைத்திருக்கிறார். உரைக்கப்பட்டது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அது வரைக்கும் நான் அவருடைய பார்வையிலே மேன்மை உள்ளவனாய், கனம் பெற்றவனாய் நான் இருக்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்டி கொண்டு போகணும். நிச்சயமாய் ஒரு காலம் வரும், உரைக்கப்பட்டது நிறைவேறும் காலம் சம்பவித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் நம்மை அற்பமாய் பார்க்கிற நேரத்துல அவர் என்னை எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? அற்புதமாய் பார்க்கிறார். இந்த உலகம் என்னை அற்பமாய் பார்க்கும்போது அவர் என்னை அற்புதமானவனாய் பார்க்கிறார். அதுதாங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த மேன்மையான கனம். தாவீது இதை நன்றாய் அறிந்திருந்தார். ஏன் தெரியுமா? அந்த வீட்டுல எல்லாராலும் மறக்கப்பட்டவன் தாவீது. சாமுவேலை பார்த்து தாவீதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? இந்த இருக்கிறவர்கள் எல்லாம் பார்க்கிற விதத்துல நான் பார்க்கல சாமுவேலே. நான் தாவீதை பார்க்கிற விதமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பார்வை. நான் அவனை எப்படி தெரியுமா பார்க்கிறேன்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் பார்க்கிறேன். ஒருவேளை இந்த குடும்பத்துல அவன் தள்ளப்பட்டவனா இருக்கலாம், சரி, ரைட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவனை பார்க்கிற விதமே வேற விதம். நான் அவனை எப்படி தெரியுமா பார்க்கிறேன்? மகா மேன்மையான சந்ததியாய் பார்க்கிறேன். உம்முடைய அடியானுக்கு உண்டாகும் கனம், அந்த கனத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தரார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா? நீரல்லால் நீரே ஈகத்தில் பரணி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். இன்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். முதலாவது பார்த்து உரைக்கப்பட்டது நிறைவேறினது. இரண்டாவது நாம் அவருடைய பார்வையில விசேஷித்தமானவர்களா இருக்கிறோம். மூன்றாவது கட்டவிழ்க்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது.
இந்த இந்த கழுதையானது கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும் என்று சொன்னா அதற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது ஒன்றுக்கும் உதவாதமா போயிடும். கட்டப்பட்ட கழுதை நிச்சயமாய் அவிழ்க்கப்பட்டாதான் அதற்கு நன்மை உண்டா. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்களினாலே நாம கட்டப்பட்டு இருக்கிறோம். கட்டப்பட்ட நாம் அவிழ்க்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கட்டப்படும் நாம் கட்டவிழ்க்கப்பட்டாதான் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் உரைத்த அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிப்பார். நான் ஃபர்ஸ்ட் அந்த கட்டில இருந்து நான் வெளியே வருவதற்கு ஏன் நாம கட்டப்பட்டிருக்கிறோம் அதை நாம ரொம்ப புரிஞ்சுக்கொள்ளணும். எதற்காக நாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்? கட்டவிழ்க்கப்பட்டாதான் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கட்டவிழ்க்கப்பட்டாதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். உரைக்கப்பட்டது எப்பொழுது நிறைவேறும்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டிலிருந்து நான் அவிழ்க்கப்பட்டாதான். அப்போ அவிழ்க்கப்படுவதற்கு நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். அந்த கட்டப்பட்ட நிலைமையில நான் ஏன் இந்த கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லி 3 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் காரியம் எடுத்தவங்க வாசிங்க. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மனாசேயோடு அவனுடைய ஜனத்தோடு கவனிக்காதே போனார்கள். எச்சரிப்பை கவனிக்கவில்லை. ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பை அசட்டை பண்ணினார்கள். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை அவர்கள் கவனியாமல் இருந்ததினால அவர்கள் கட்டப்பட்டான். மனாசே கட்டப்பட்டான். வாசிங்க இந்த வசனத்தை 2 நாள் அதே 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவர்கள் பிடித்து அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். கொடுக்கிற வார்த்தை, கேட்கிற வார்த்தை, அது எச்சரிப்பின் சத்தம் என்று சொல்லி நாம சில நேரத்துல நாம நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார்னா அந்த வார்த்தையை நான் கவனமாய் கேட்கணும். அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நான் கவனத்திற்கு நான் என்னை நான் திசை திருப்பி அந்த கவனத்திற்கு நான் என்னை நேராய் நோக்கி பார்க்கணும். கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரா, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரா, அதை கவனமாய் நான் கேட்கணும். ஆண்டவர் நோவாவை பார்த்து ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். நான் இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன், நீ என்ன பண்ணு, ஒரு பேழையை கட்டு. உடனே நோவா என்ன பண்றாரு? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எச்சரிப்பை கவனமாய் கேட்டு பேழையை கட்டினாரு. அவரும் அவருடைய குடும்பத்தாரும் பிழைத்து கொண்டார்கள். நாம கட்டப்பட்ட நிலைமையில ஏன் இருக்கிறோம்? சில நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது அதை நாம் ஒரு எச்சரிப்பா எடுக்காதபடிக்கு அதை நாம் அசட்டையா எண்ணுவோம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. ஏன் கர்த்தருடைய வார்த்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம்? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நாம் எச்சரிப்பா எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை ஆண்டவர் ஒரு எச்சரிப்பாய் சொல்லுவார் என்று சொன்னா அது எனக்கு தான் நாம ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். அன்றைக்கு நோவாவின் காலத்துல இருந்த ஜனங்கள் அப்படிதான் நினைச்சாங்க. நீ வேலையை கட்டி கொண்டிருக்கிற, அவங்க அசட்டை பண்ணினார்கள். அந்த எச்சரிப்பை அவர்கள் அவங்களுக்கு உனக்கு தான் ஆண்டவர் கட்ட சொன்னாரா? அப்ப எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா? ஓகே. அவங்க ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பை அவங்களுக்கு என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. இன்றைக்கு சபையில இதுதான் ஒரு பிரச்சனை. ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரா? ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார், நமக்கு இல்ல. இந்த வார்த்தை, இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாய் தான் இருக்கிறது. அதை நாம எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அது நம்மளுடைய கரத்துல தான் இருக்கிறது. இந்த எச்சரிப்பை நான் கவனமாய் கேட்டு அதன்படி நடப்பேன் என்று சொன்னால் நான் ஒரு காலமும் கட்டப்பட்டு இருக்க மாட்டேன். இந்த எச்சரிப்பை நான் அசட்டை பண்ணுவேன் என்று சொன்னா, இந்த எச்சரிப்பை நான் ஒரு துள்ளியும் பொருட்டா எண்ணாமல் நான் ஒரு பெருசா இதை கவனிக்காமல் இருப்பேன் என்று சொன்னா என்னுடைய வாழ்க்கை இன்னும் கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. மனாசே அதான் செய்தாரு. அவங்க கவனமா இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்க கவனமா இல்லை. இன்றைக்கு நாம நல்லா இருக்கிறோம்,
நல்லா இருக்கிறதுனால கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தை சொன்னா அது ஏன் எனக்கு சொல்றாரு, யாருக்கோ ஆண்டவர் சொல்றார் என்று சொல்லி அந்த வார்த்தையை அப்படியே டைவர்ட் பண்ணிடுறோம். ஆனா ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஓ கர்த்தர் எனக்கு தான் சொல்றாரு, ஆமாண்டவரே ஆமாண்டவரே நீங்க சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் மட்டும் வந்தா எனக்கு, எச்சரிப்பு மட்டும் வந்தா அவங்களுக்கு. அல்லேலூயா. வாக்குத்தத்தமா இருந்தாலும் எச்சரிப்பின் சத்தமா இருந்தாலும் அது எல்லாருக்கும் தான். நான் அதை கவனமா ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் நான் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொன்னால் கேட்கிற வார்த்தைக்கு எச்சரிப்பின் சத்தத்திற்கு நான் செவி சாய்க்காதபடி என் மனம் போன போக்கில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது சிம்சோனுடைய வாழ்க்கை. சிம்சோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் 3 முறை கர்த்தர் அவனுடைய கட்டை அவிழ்த்தினார். ஃபர்ஸ்ட் முறை அவனை கட்டி போட்டாங்க, அவிழ்த்தார். 2வது முறை கட்டி போட்டாங்க, அவிழ்த்தார். 3வது முறை கட்டி போட்டாங்க, அவிழ்த்தார். இப்போ சிம்சோனுக்கு எப்படி தெரியுமா, கர்த்தர் என்ன மன்னிப்பாரு, அதனால எந்த பாவம் செஞ்சாலே பரவாயில்ல. எப்படி கர்த்தர் மன்னிப்பார் என்று தெரிந்து என்ன பண்றாங்க, பாவம் செய்யறான். இதுதான் கட்டு. கர்த்தர் மன்னிப்பார் என்று பாவம் செய்கிறதல்ல, பாவம் செய்து பிழைப்பை பாவம் செய்து தன் பிள்ளைகளை உணர்கிறவனுக்கு தான் கர்த்தர் மன்னிப்பை கொடுப்பார். கர்த்தர் என மன்னிப்பார் என்று பாவம் செய்கிறவனுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை சொல்லுங்க? கட்டப்பட்ட வாழ்க்கை. நான் என் மன போன போக்கில் பாவம் செய்யலாம், கர்த்தர் என மன்னிச்சுட்டே இருப்பார். அவர் யாருங்க? சும்மா சும்மா மன்னித்து கொண்டே இருப்பார். அவரு சிலுவையிலே ஒரு தரம் நமக்கு அவர் மன்னிப்பை கொடுத்தார், ஒரு தரம் அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நீ திரும்பி திரும்பி பாவம் செய்யும் போது அவர் உன்னை திரும்பி திரும்பி மன்னிப்பார் என்கிற அந்த தைரியத்தோடு கர்த்தர் என்னை மன்னிப்பார் என்று யாரு பாவம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. சிம்சோனுடைய வாழ்க்கை வேடிக்கையாய் மாறிவிட்டது. எவ்வளவு ஒரு பெரிய பிரதிஷ்டை அவனுக்கு மேல வைக்கப்பட்டிருந்தது, எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அவன் பாவம் செய்து அந்த அழைப்பையும் அவன் இழந்துட்டான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரதிஷ்டையும் அவன் இழந்துட்டான். இப்பொழுது எல்லாராலையும் வேடிக்கையாய் மண்டபத்துல ஜனங்க இருக்கிறாங்க, ஏ போர் அடிதே சிம்சோனை கூப்பிடுப்பா நம்ம ஜாலியா பார்க்கலாம். அவனை எல்லாருக்கும் கேலி கிண்டலாய் மாறிவிட்ட ஒரு பாத்திரமாய் அவன் மாறிட்டான். யாருடைய கண்களிலே கர்த்தர் அவனை ஒரு ஹீரோவாய் பார்த்தாரு, ஆனா அவன் பாவம் செய்து அவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியினால அவன் என்ன பண்ணிட்டாங்க, மற்றவருடைய கண்களில் அவன் ஒரு ஜோக்கராய் மாறிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம் ரொம்ப முக்கியங்க. நான் பாவம் செய்து ஆண்டவரே என்ன மன்னிங்க 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 என்று சொல்லி கர்த்தர் என்னை மன்னிப்பார், அதனால நான் பாவம் செய்கிறேன் என்று சொல்லி நாம இருக்கிறோமா? இல்ல, கர்த்தர் ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை நான் உணர்ந்து விட்டேன், இன்றைக்கு நீர் என்னை மன்னிங்க, இனி நான் பாவம் செய்யாதிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நாம் அர்ப்பணிக்கிறோமா? ஒரு சிங்கம் 2 இடத்துல இருக்கும். ஒரு சர்க்கஸ்ல அது இருக்கும் போது ஒருவனுடைய கையில இருக்கிற அந்த குச்சிக்கு அது என்ன பண்ணுது, பயப்படுது. சிங்கம் என்னங்க, காட்டுக்கு ராஜா. ஆனா ஒரு சர்க்கஸ்ல ஒரு மனுஷனுடைய கைக்கு அது என்ன பண்ணுது, பயப்படுது. ஏன்? அது ஒரு காட்சியாய் மாறிவிட்டது. இன்றைக்கு பிசாசினுடைய கையில ஒரு பொம்மையை போல பாவம் செய்கிறவர்களை அவன் கையில வைத்து ஒரு பொம்மையை போல டாய் மாதிரி கீ கொடுத்து அந்த பொம்மையை போல பார்த்து அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய நான், மகிமை உள்ள ராஜாவான அழைக்கப்பட்ட ஒரு அழைப்புல பரிசுத்தத்திற்கென்று அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆனால் பாவம் செய்து பிசாசினுடைய கையில் இருக்கிற ஒரு பொம்மையை போல அவன் நம்மை வணைந்து கொண்டு அவனுக்கு ஏற்றதை போல என்ன பண்றான், அவன் அந்த கீயை போட்டு விளையாடி கொண்டிருக்கான். அவனுடைய கைக்கு மாத்திரம் நம்ம போயிடக்கூடாதுங்க. கர்த்தர் பாவத்தை செய்கிற நான், கர்த்தர் என் பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்லி அந்த பாவத்தை மீண்டும் செய்யாதபடிக்கு அதை விட்டு நான் விலகி ஓடி போகணும். கர்த்தர் என்னை மன்னிப்பார் என்று சொல்லி பாவம் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னா
நான் ஒரு கட்டப்பட்ட நிலைமையின் ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டதுனாலதான் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. இதுவரைக்கும் மதிப்பில்லாத அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மதிப்பு கூட ஆரம்பிச்சிருச்சு. இதுவரைக்கும் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட அந்த கழுதை இப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்ட போது எல்லாராலும் கனம் பண்ண ஒரு கழுதையாய் மாறினது. நம்முடைய வாழ்க்கை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம வெளியே வரும்போது கர்த்தர் ஒரு தரம் நமக்கு சிலுவையிலே அந்த கட்டை அவர் அவிழ்த்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் நான் பாவம் செய்து பிசாசுடைய கையில இந்த பிசாசை நீ என்னை கட்டி வச்சுக்கோ, என்னை கட்டி வச்சுக்கோ, என்னை கட்டி வச்சுக்கோ என்று சொல்லி நம்முடைய கழுத்தை நாம என்ன பண்றோம்? அப்படியே பிசாசுடைய கைக்கு நாம கொடுத்துடுறோம். இதான் அர்த்தம். ஆனா அந்த கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன் என்று சொன்னா அவர் எனக்கு கொடுக்கிற நன்மையை, ஆசீர்வாதத்தை, உரைக்கப்பட்டதை நிறைவேறும் காலம் என்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது வாசிங்க, செதேக்கியா 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 25:7. ஏன் தெரியுமாங்க அவனுக்கு விலங்கு போட்டாங்க? ஏன் விலங்கு போட்டாங்க தெரியுமா? இப்போ வாசிங்க 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்துல 12ல இருந்து வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 36 12ல இருந்து. தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க வாசிங்க. தன் இருதயத்தை கடினப்படுத்திட்டான், கழுத்தை அழுத்தமாக்கிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவன் ஆயத்தமா இல்ல. வாசிங்க. ம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பரியாசம் பண்ணி வார்த்தை என்ன பண்ணாங்க? அசட்டை செய்து நிந்தித்து கர்த்தருடைய உக்கிரம் சகாயம் இல்லாமல் போயிற்று. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். இதனால செதேக்கியா கட்டப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஏன் தெரியுமா செதேக்கியாக்குள்ள இந்த காரியம் வந்தது? அதே 2 ராஜாக்கள்ல 25ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதைத்து போயிற்று. அவனுக்கு என்ன தெரியுமாங்க? எனக்கு இராணுவம் இருக்குது, இவர்கள் எனக்கு பக்கபலமா இருப்பாங்க, இவங்க எனக்கு இருக்கும்போது நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அசட்டை பண்ணுகிறான். ஏன் தெரியுமா? அவன் முற்றிலுமாய் அவனுடைய இராணுவத்தை நம்பி இருக்கிறான். ஆனா இவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கோபம் இறங்கி வந்தது. கர்த்தருடைய வார்த்தை யார் அசட்டை பண்ணுகிறார்களோ கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் இறங்கி வரும். நீங்க நினைக்கலாம், எனக்கு அனுகூலம் பண்ண இந்த மனுஷன் இருக்கிறான், எனக்கு இது இருக்கிறாங்க, எனக்கு சொத்து இருக்கு, எனக்கு இடம் இருக்குது, எனக்கு வீடு இருக்கு, எனக்கு ஆஸ்தி இருக்கு, எனக்கு சம்பத்து இருக்கு, எனக்கு இது இல்லைன்னா என்ன, நான் என்ன என்னுடைய திறமையில, என்னுடைய காரியத்தினால, என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய அறிவினால இதை நான் சாதிச்சிடுவேன் என்று சொல்லி நாம நினைக்கிறோம். செதேக்கியாவும் தன்னுடைய இராணுவத்தை நம்பி இருந்தான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? இராணுவத்தை சிதறி போக பண்ணிட்டார். உன்னுடைய வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் எனக்கு இது அனுகூலம்,
இதனால நான் பிழைச்சிடுவேன், இது எனக்கு கை கொடுக்கும், இது எனக்கு தூக்கி விட்டுரும் என்று சொல்லி நீங்க எதெல்லாம் நம்பி இருக்கிறீங்களோ ஒரு நாள் அது எல்லாம் உடைய வாழ்க்கையில இல்லாம போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்ங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. செதேக்கியாவை போல நாம கட்டப்பட்ட நிலைமையில இருப்போம் என்று சொன்னா நாம பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம பெறாமலே போயிடுவோம். அல்லேலூயா. நான் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டாதான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாட்டினா என்னுடைய வாழ்க்கை அதோடு முடிச்சிடும். சிம்சோன் மண்டியிட்டு கேட்டு இரக்கத்தை பெற்றான். மனாசேயும் தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து இரக்கத்தை பெற்றார்கள். கடைசியில் ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கினார், அவருடைய கட்டை அவிழ்த்தார். அதே போல நாம இறங்கி கர்த்தருடைய பாதத்துல நம்மை அர்ப்பணித்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை கட்டவிழ்த்து கொண்டு வந்து 5 காரியத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கட்டவிழ்க்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகள் 5 நன்மைகள் டக்குன்னு நான் சொல்லிடுறேன். முதலாவது, இந்த கழுதை கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியே வந்த உடனே அதற்கு ஒரு குரல் கொடுக்கப்பட்டது. என்ன குரல்? வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும். ஒரு குரல் உங்களுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். நீங்க கட்டவிழ்த்து கர்த்தருக்கென்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பிக் கொள்ளும் போது உங்களுக்காக பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும். ஒரு குரல் உங்களுக்காக உரைத்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த கழுதையானது அவிழ்க்கப்பட்டு அது வேற இடத்திற்கு போகல. அது நேரா கசாப்பு கடைக்கு போல. அது நேரா எங்க வந்தது? கர்த்தரிடத்திற்கு வந்தது. அல்லேலூயா. கட்டவிழ்க்கப்பட்டு கர்த்தர் நம்மை அவரிடத்திற்கு கொண்டு வருகிறார். அவர் நம்மை அவரிடத்திற்கு என்ன பண்றாரு? சேர்த்து கொள்ளுகிறார். அவர் என்னை விட்டு ஒரு நாளும் விலகி போகல. என்னைக்கு அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டதோ அது நேரா எங்க வருது? கர்த்தரிடத்திற்கு வந்தது. நாம கர்த்தர் நம்மை கட்டவிழ்க்கிறது எதற்குங்க? நாம் அவரிடத்திற்கு நேராய் வரும்படிக்கு. நான் அவரிடத்திற்கு நேரா வந்துட்டேன்னா எனக்கு எல்லா நன்மை, எல்லா ஆசீர்வாதம், எல்லா ஐஸ்வர்யம் எல்லாமே அவர் எனக்கு கொடுப்பார். மூன்றாவது, அதே லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்தை வாசிங்க. அதை இயேசுவின் இடத்திற்கு கொண்டு வந்து அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். வஸ்திரத்தை அதன் மேல போட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதற்கு கீழே வஸ்திரத்தை விரிக்கல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? அதற்கு மேல வஸ்திரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தரையில என்ன பண்றாங்க? வஸ்திரத்தை வழியிலே பிரித்தார்கள். ஏன்? இது பூமியில இருக்கிற மேன்மை. பூமியில இருக்கிற மேன்மையின் ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரித்துக் கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் அவர் என்னை நீதியின் சால்வினால, ரட்சிப்பின் வஸ்திரத்தினால என்னை உடுத்துவிட்டு என்னை மற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு அவர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. முதலாவது அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் எனக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, அவருடைய நீதியின் சால்வை என் மேல அவர் தரிப்பித்து பூமியில் இருக்கிற மேன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். நான்காவது, இப்ப பாருங்க, இந்த கழுதையானது கர்த்தரை தூக்கி சுமந்து கொண்டு வருகிறது. கர்த்தரை தூக்கி சுமந்து கொண்ட வந்த கழுதை, இதுவரைக்கும் இந்த கழுதையின் மேல யாருமே ஏறினது கிடையாது. 30ஆம் வசனத்தை வாசியுங்க. உங்களுக்கு எதிர் ஏறிராத கழுதைனா இதுவரைக்கும் பிரயோஜனம் இல்லாத கழுதை. இந்த பிரயோஜனமற்ற கழுதை தான் கர்த்தர் பிரயோஜனப்படுத்தும்படியாய் அதன் மேலே ஏறி வந்தார். இப்போ இந்த கழுதை மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் மாறிற்று. அல்லேலூயா. ஐந்தாவது,
இது நேரா எங்கே கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு. இந்த எருசலேம் எதை குறிக்கிறதுங்க? நித்தியத்தை குறிக்கிறது. நான் கட்டவிழ்க்கப்படும் போது கர்த்தர் என்னை நேரா அவருடைய நித்தியத்திற்கு என்னை கொண்டு போகிறார். பரம எருசலேமுக்கு. அன்றைக்கு அந்த கழுதையினுடைய கட்டு அவிழ்க்கப்பட்டு எருசலேமுக்கு கொண்டு போகப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய கட்டை அவிழ்த்து அவர் ஆயத்தம் பண்ணின பரம எருசலேமுக்கு அவர் நம்மை கொண்டு போகிறார். அல்லேலூயா. இதற்காக தான் அன்றைக்கு அந்த கழுதையினுடைய கட்டு அவிழ்க்கப்பட்டது. அப்போ நல்லா பாருங்க, என்னுடைய கட்டை அவிழ்க்கிறதற்கு இயேசு வேணும். நான் பிரயோஜனப்படுவதற்கு இயேசு வேணும். நான் பரமேறி எருசலேமுக்கு செல்வதற்கும் எனக்கு இயேசு வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு பாவத்தின் பிழையிலிருந்து கர்த்தரை நோக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அந்த கட்டிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். கர்த்தரை மாத்திரம் நீங்க சார்ந்திருங்க. கர்த்தரை மாத்திரம் நீங்க பற்றி கொண்டிருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார். கர்த்தரே நித்தியத்திற்கு செல்லும் வழியாயிருக்கிறான். என்னை அல்லாமல் பிதாவின் இடத்திலே ஒருவரும் சேர முடியாது. அவராலே தான் எனக்கு நித்தியம் உண்டு. அவராலே தான் எனக்கு நித்திய மீட்பு உண்டு. எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா?